நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலை பொழுதிலே நம்ம தியானிக்கவிருக்கிற காரியம் என்னவென்றால், தேவனை அறிகிற அறிவு அல்லது தேவனை அறிந்து கொள்வது என்கிற அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இங்க வசனத்துல நம்ம வாசித்த போது நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ நானே என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவர் தான் தேவன், அவரை அன்றி வேறு தேவன் இல்லை என்று அத ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், அவரை பின்பற்றுறோம், ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேற்றைய தினத்துல நம்முடைய ஆயத்த ஜெபத்துல கூட இந்த காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அதுல இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை குறித்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நேற்றைய தினத்துல நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பரலோகத்துல இந்த ஓட்டத்தை நம்ம முடித்து பரலோகத்துக்கு நம்ம போகும்பொழுது அங்க போய் ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஆராதிப்போம். மாத்திரமல்ல, அனுதினமும் அவரை நாம் அறிந்து கொண்டே இருப்போம். புதிய புதிய கோணங்கள்ல, புதிய புதிய விதங்களில நாம் அவரை அறிவோம். அதுதான் அந்த நித்திய ஜீவன். அந்த அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்துல போய் தான் அவரை அறியணும்னு இல்லை, பூமியிலேயும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, நேற்றைய தினத்துல நான் சொன்ன அந்த வசனத்தின்படி, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு ஆத்துமாவும் தேவனை நோக்கி, ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், உண்மையான தெய்வம் இந்த உலகத்துல உண்டுன்னா அது என்னை சந்திக்கட்டும்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய ஆபத்து நேரத்துல, மரணத்தின் விளிம்பின் நேரத்துல அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து, காட்சி கொடுத்து ஆண்டவர் பேசியிருக்கிறார், தொட்டிருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகவே உண்மையாய் வாஞ்சையோடு, தாகத்தோடு, முழு இருதயத்தோடு, ஆண்டவரே நான் உண்மை சந்திக்கணும், உங்க வார்த்தையை கேட்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆத்துமா ஆண்டவரை நோக்கி கதறுகிறதோ அவர்களுக்கு, அந்த ஆத்துமாக்களுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பக்தனும் அதைத்தான் சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். தாவீது கூட சொல்லும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் அவரை ஆராய்ச்சி செய்யும்படியாய், அவரை இன்னும் அறியும்படியா அவருடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆகாமிய கூடாரத்துல 1000 நாட்கள் நான் இருக்கிறதை விட அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல, அவருடைய வாசல்ல இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிவதிலே நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேக வேளையிலே நான் நேற்று தினம் சொன்னது போல நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக தான் ஆண்டுடைய சமூகத்துக்கே நம்ம போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பலவீனங்கள் சுகம் அடையும்படியாக, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய ஆபத்துல இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும், இப்படி இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காகவே நம்ம ஆண்டவர் சமூகத்தை அதிகமா தேடி போகிறோம். ஆனால் இன்று முதல் நாம் ஆண்டவரை அறியும்படியாய், கர்த்தரை அறியும்படியாய், அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல அநேக இடங்களில தேவன் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசையை கேட்கிறார்ல, நான் அந்த எகிப்து தேசத்துல போய் நான் உங்களுடைய ஜனங்களை விடுவிக்கணும், ஆராதிக்கிறதுக்கு நீங்க அனுப்பி கொடு அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட கேட்கும்போது, அவர் உன் தேவனுடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்டா, நான் என்ன சொல்வது, உன் தேவன் யார் என்று நான் அறியேன் என்று சொன்னா என்ன சொல்லும் போது அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவரை தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக வேதத்துல தேவதாசர்களுக்கு தேவன் தன்னை பல விதங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு
நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஆண்டவரை அறியணும்னா நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். நம்முடைய மாம்சீக கண்கள்ல நம்ம அவரை பார்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களிலே நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிய முடியும். அதுக்கு அந்த ஜெபத்தை தான் இங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களை அறியும்படியாய் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அது ஒரு கிளியர் சைட், அதாவது தெளிவான ஒரு பார்வை. தேவன் யார் என்பதை குறித்த ஒரு தெளிவான பார்வை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு தெளிவான பார்வை எனக்கு உண்டாகும்படியா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, யோபு சொல்லுகிறாரு 23ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல, யோபு 23:3 சொல்றாரு, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக சேர்ந்துன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ எங்க ஆண்டவரை சந்திக்கலாம், அவரை எப்படி அறியலாம் என்கிற ஒரு வாஞ்சை இந்த யோபுவினிடத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதிலும் அறிந்து கொள்வதிலும் நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம், அதுல பிரயாசப்படுறோம். இப்ப உதாரணத்துக்கு மொபைல்ல ஒரு ஒரு ஆப் வருது அப்படின்னா, அந்த ஆப்பை குறித்து அறிந்து கொள்வதற்கு மணிக்கணக்கா அதுல நேரத்தை செலவழித்து அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புதுசா ஏதாவது டிவி வாங்கியிருந்தாலோ, இல்ல வேற எந்த ஒரு பொருளை வாங்கியிருந்தாலும் நெட்ல எவ்வளவோ காரியங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே தேவனை நாம் தேட வேண்டும். அவரை அறிந்து கொள்வதற்காக சர்ச் பண்ணணும். நான் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்லி பக்தன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்க இதுக்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்கள் நியமித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த நேரத்துல போய் வேற எந்த ஜெப விண்ணப்பத்தை நீங்க ஜெபிக்க கூடாது. அதுக்கு மற்ற நேரங்கள்ல நீங்க ஜெபித்து விண்ணப்பங்களை ஜெபித்துக் கொள்ளலாம். ஆனா குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நியமித்து, ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, நீர் யார் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி பைபிளோடு நீங்க போய் உட்கார்ந்து ஆவியானுடைய துணையோடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமும் 8:5, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் மகனை எப்படி சிட்சித்து அவரை அந்த மகனை நல்ல ஒரு மகனாக உருவாக்கணும், நல்ல ஒரு பிள்ளையாக தன்னுடைய பெயருக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை தகப்பன்மார் சிட்சிக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து வரும்பொழுது அதை பராமரித்து அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அதுக்கு பாதுகாப்பை கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து அதை பல வழிகளிலே அதை வளர்க்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், அந்த பிள்ளை நாளை தினத்துல ஃபியூச்சர்ல ஒரு நல்ல சமுதாயத்துல நல்ல ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்றுதான் உலகத்துல இருக்கிற தாய் தகப்பன்மார் விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவர் நம்மை அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன சொல்ல போனா அவருடைய சாயலை உடையவர்களாக, அவருடைய ரூபத்தை பெற்றவர்களாக, அவருடைய குணாதிசயங்களை பெற வேண்டும் என்பதற்காக அநேக சிக்ஷைகளை நமக்கு கொடுக்கிறார். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதை அறிந்து கொள்ளணும். இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் இந்த விஷயத்துல என்னை இப்படி நடத்தினார், இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் எனக்கு தடுத்து வைத்திருக்கிறார், இந்த காரியத்துல இதை நான் கற்றுக்கொள்ளும்படியா எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்கிறார் என்று ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவர் யார் என்பதையும், அவர் நம்முடைய தகப்பன் என்பதை இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தகப்பன் இல்ல, எந்த தகப்பன் தன் எந்த பிள்ளை மேல அதிகமா அனுபவிச்சிருக்கிறாரோ அந்த பிள்ளையை அதிகமா அவங்க சிக்ஷிப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளை ஒழுங்கா வளரணும், சீராக வளர வேண்டும், தகப்பனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்க அந்த பிள்ளைகளை உருவாக்குறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்களும் கூட இதைத்தான் நாங்க செய்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் தேவனுடைய சாயலை பெற வேண்டும் என்பதற்காக தான் சில ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்க சொல்றோம். அதுவும் சத்தியத்தின்படி வேதம் இப்படி சொல்லுது, இதை செய்யக்கூடாது, இது இப்படிதான் இருக்கணும், சபை கூடி வருதல விட்டுறக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்களை நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆலோசனைகளை நாங்க கொடுக்கறது எதுக்குன்னா, நீங்கள் எல்லாரும் தேறினவர்களாக, வேதத்துல சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு முன்பாக உங்களை தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. ஆகவே
அது இத இத நீங்க வந்து இத புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, ஆமா இதற்காக தான் ஊழியக்காரங்க நம்மள வந்து ஆ திட்டுறாங்க. இதுக்காக தான் ஆலோசனை குடுக்குறாங்க. இத செய்யும்படியாகத்தான் இத எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி, அதை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, பிரியமானவர்களே, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாகவும் உங்க வாழ்க்கை மாறும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் வேற ஒரு சந்தோஷம் இல்லை என்று பக்தன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்மை அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம வாழணும் அப்படின்னா, முதல்ல அவர் யார் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்துல இன்ன காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிஞ்சா தான், அந்த காரியங்களில் நம்ம சீர்பட முடியும், சரிப்பட முடியும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த காலை பொழுதுல இந்த வசனத்தின்படி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம். கடைசி ஒரு 2 வசனத்தை நம்ம பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வசனத்துல பார்க்கும். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்களை 40 வருஷம் நடத்தின விதங்களை அவர் வந்து சொல்றார். அதுல கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. இதெல்லாம் ஏன் அவர் செய்தார் அப்படின்னா, இந்த தன்னுடைய ஜனங்களை ஏன் இப்படி அருமையா நடத்தினுடைய நோக்கம் என்ன சொன்னா, அவங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவங்களை நேசிக்கிற நடத்துகிற ஒரு தகப்பன் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா அவர் இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில நாம நெருக்கத்தில் இருந்த பொழுது, பலவீனங்கள்ல இருந்த பொழுது, நம் தேவையோடு இருந்த போது கர்த்தர் அற்புதமா அந்த காரியங்களை அவர் சந்திக்கிறார், செய்கிறார். செய்து தான் யார் என்பதை விளங்க பண்ணுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். அது வந்து 2 விஷயம். ஒண்ணு, தம்முடைய ஜனங்களை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும், தேவன் யார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், 2வது பார்வோனுக்கு இவர்களுடைய தேவன் யார் என்பதை அறிவிக்கும்படியாகவும் அவர் இந்த காரியங்கள் எல்லாம் 10 வாதைகளை அவனுக்கு கொடுத்து இந்த தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம நடத்தின விதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம அதை பின் திரும்பி பார்த்தா நம்ம ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் அந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களில் ஒன்றையும் நீ மறவாதே. நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்து நம்ம வாழ்க்கைய தேவன் எப்படி நடத்தினார் என்பதை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல தேவன் யார் என்பதை அவர் விளங்க பண்ணியிருப்பார். நம்ம என்னன்னா, அந்த ஆசீர்வாதம் பெற்ற உடனே, அந்த அற்புதம் நடந்த உடனே கொஞ்சம் ஒரு 2 நாள் அதை குறித்து யோசிப்போம், அல்லது 1 வாரம் யோசிப்போம். அதுக்கப்புறம் அதோட சரி, அதை மறந்துருவோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அஹ் அவர் செய்த உபகாரங்களில் ஒன்றையும் நீ மறவாது. ஏன் அதை மறக்காதுன்னு சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல அவர் நமக்கு எப்படி இருந்தார் என்பதையும், அவர் யார் என்பதையும் அந்த நாட்கள் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அதை மறவாத ஒரு இருதயத்தை உடையவளாய் நாம் காணப்படும். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 6வது வசனம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த தலைமுறையாக கர்த்தர் யார் என்பதை அவங்க அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். இன்னைக்கும் யூதர் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய தேவன் யார் என்பதை அவங்க வந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்காங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தலைமுறைகள் அவரை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்களாம், சிறு வயதுல இருக்கும்போதே கர்த்தர் யார் என்பதையும் அவருடைய மகத்துவம் என்னது என்பதையும் அவங்க வந்து சின்ன வயசுலயே சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கும் நீங்க நம்முடைய இஸ்லாம் சகோதரர்களை பாத்தீங்கன்னா 12 வயதுக்குள்ள அவங்க குரானை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய தேவன் யார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு அவங்க டீச் பண்றாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து நம்முடைய ஆண்டவரை குறித்து எவ்வளவு சொல்றோம். அது சின்ன பிள்ளை, அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது விளையாட்டு பிள்ளை, அதுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை நம்ம தட்டி கழிக்கிறவளாய் காணப்படும். அப்படி இல்லாதபடி பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் யார் என்பதை சொல்லுகிற ஒரு பெரிய ஜவாப்தாரி நமக்கு இருக்கிறது. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அதுக்காக தான் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்களை வந்து நம்ம இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி நம்ம நடத்துறோம். ஆனா அதுல பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகளே அதுல சில பேர் ரெகுலரா அட்டென்ட் பண்றது இல்ல. 1 வாரம் வந்தா 2 வாரம் வர மாட்டேங்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்ல தவறுனீங்கன்னா நீங்க தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பெற்றோர்
தங்கள் பிள்ளைகளை சிறு வயதுல அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விட்டுறாங்க. ஆனா அவங்க பாதை மாறி போய் பாவத்துல விழுந்து அவங்க தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது அப்பவும் கண்ணீர் வெடிச்சு அவங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் கர்த்தர் யார் என்பதை அறிகிற அறிவிலும் அவர்களை நம்ம வளர்க்கணும். நாமும் அறியணும், நம் பிள்ளைகளும் அறியணும். இந்த வசனத்துல பார்த்ததுபடி 78ஆம் சங்கீதத்துல பார்த்ததுபடி அவர்கள் எழும்பி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டவர் யார் என்பதை மகத்துவத்தை குறித்து அவங்க சொல்லுவாங்க. இஸ்ரேல் ஒரு பழக்கம் உண்டு. இந்த தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்களை எப்படி நடத்தினார் என்பதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பப்போ அவங்க சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த இடத்துல இப்படி நடந்தது, பழைய ஏற்பாட்டுல நடந்த சம்பவங்கள்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதி இந்த புஸ்தகத்துல பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்னாடி. ஆனா இன்னைக்கும் நம்ம அதை வாசிக்கிறோம். காரணம் என்னன்னா, அவர்களை நடத்தின தேவன், நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறியும்படியாய் இதெல்லாம் வேதத்துல ஆராய்ந்து தேடி பாருங்கள். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலே ஆண்டவரே, நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட நீங்க பேசுறீங்கப்பா. அநேக வேளையில நாங்க ஆண்டவரே இந்த உலகத்தின் ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நீர் யார் என்பதை அறிவதிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை இந்த காலை பொழுதில் எடுக்கிறோம். எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அப்பா, உம்மை குறித்து அறிய ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் இதற்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நியமித்து ஆண்டவரே வேத வசனத்தோடு ஆவியானுடைய துணையோடு உம்மை அறிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும் என்று பக்தன் பாடினது போல அந்த வாஞ்சையும் விருப்பம் எங்கள் ஒவ்வொருவர்களும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் அப்படின்னு ஆசீர்வதித்து இயேசுவின் திருநாமத்தில் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.